பெரியார் புரட்சி மீதும் பெரியாரினுடைய சமூக விழிப்புணர்வு மீதுமே நீங்க சந்தேகப்படுறீங்க இன்னைக்கு. ஆமா ஆமா. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னும் நிறைய பெரியாரை பற்றி நான் படித்தவதனால நான் சொல்றேன். அந்த பக்கம் போகாத. ஏன் சொரியார தோண்டி எடுத்து அடிக்கிறாங்க, அங்க போகாத. சிக்கலாயிரும். ஐயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல. ஒரு புகைப்படம் எடுக்கணும் ஐயா உங்களோட அப்படின்னு பெரியார் கிட்ட கேட்கும்போது அரைனா கொடுன்னு கேட்டாராம். அரைனாலாம் கொடுக்க முடியாதுங்க, என்கிட்ட இல்லைங்க காசு இல்ல. அப்ப போட்டோ எடுக்க முடியாது, கிளம்பி. அதுக்கு ஒரு வட்டி. நல்லா இருக்க. நடந்த உண்மையா. பின்னாளில் அவர் ஒரு உயர் அதிகாரியா வந்த போது அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஒரு கல்லூரி கட்டுவதற்கு அவர்கிட்ட போய் நிதி கேட்க போயிருக்காங்க, வாரி கொடுத்துருக்காங்க. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி. என்னங்க ஐயா அன்னைக்கு அரணை இல்லாம ஒரு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நீங்க ஒரு கல்லூரி கட்ட எப்படி வாரி? யோ இதுக்குதான் நான் அதெல்லாம் வாங்கினேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. எந்த கல்லூரி? திருச்சியில ஒரு கல்லூரி கட்டினது. திருச்சியில எந்த கல்லூரி? கல்லூரி இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நானும் அதை மேற்கோள் கட்டி நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். நான் நீங்க இது நடந்த உண்மைங்க. திமுக சொல்ற மாதிரி ஓலா கேப்லாம் அங்க ஓட்டிடாதீங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஐயா பெரியாரை, தலைவர் கலைஞரை எவனாவது குறைபடுத்தி பேசும்போது கொந்தளிக்கிறதே என் மனம். என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. ஐயா பெரியாரை பேசும்போது கொந்தளிக்கிறதே என் மனம், கொந்தளிக்கிறதே என் மனம். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. உங்களை எல்லாம் திடகார்த்தமா வளர்த்து விட்டதே அந்த திராவிடத்துல இருந்து அவங்க வந்தவங்க தான் வளர்த்து விட்டுறாங்க உங்களை. என்னங்க பேச்சு பேசிட்டு என்ன நான் என்ன சொல்றேன்? நாங்களாம் திடகார்த்தமா இருக்கோம், அப்புறம் ஹாஸ்பிடல்ல படுத்துருக்கோம். யார் வளர்த்தது? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இப்ப நாங்க திடகார்த்தமா இருக்கோம், அதனால திராவிடம் வளர்த்துச்சு. இப்ப ஹாஸ்பிடல்ல கிடக்குறவங்க, ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்களா, அவங்கள பிச்சை எடுக்க கொடுத்து திராவிடம் சொல்லுங்க நீங்க. இப்ப என்ன பேச்சு இதெல்லாம்? எதுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்து நம்ம யாரை காப்பாத்த போறோம்? ஆஃப்டர் ஆல் இந்த திமுக காப்பாத்தி நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய கேடு செய்யணுமா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஏன் திராவிடம்னா உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கல. நானும் தமிழ் தான், நீங்களும் தமிழ் தான், என்ன கொச்சப்படுத்திட்டாரு? அப்புறம் ஏன் திராவிடன்? நீங்களும் தமிழ் நானும் தமிழ் அப்படின்னா எதற்கு திராவிடம்? இங்க ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. முன்பு இருந்தே திராவிடம்ன்ற சொல்லாடல் அது இருந்து திராவிடம்ங்கிற ஒரு வரையறையை இங்க வெள்ளையர்கள் உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயும் எங்க சொல்லாடல் இருந்துச்சு சொல்லுங்க? தமிழ் சங்க இலக்கியத்துல இருக்கா சொல்லாடல்? இல்லையே, அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழர் என்ற அடையாளத்துக்குள்ள அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க தங்களை திராவிடர்னு சொல்லிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவன் ஊரை மாத்துவான், பேரை மாத்துவான், ஆனா ஸ்டேட்டே மாத்தி ஜாதி மொழியை மாத்தின ஒரே ஆளுங்க நீங்க தான். சத்யராஜ் ஒரு விஷயத்துக்கு வருவாரு. ஜமீன்தாரி குடும்பத்துல தான் அவர் பிறக்கிறாரு. அவர் நல்ல ஒரு ஈவேரா போலவே நல்ல ஜாலியா வாழ்ந்த ஒரு நபர் தான். அவர் படிக்க போறாரு, இதெல்லாம் போறாரு. நீங்க ஈவேரா மாதிரி இன்னும் உடனே மூஞ்சி உங்களுக்கு ஏன் அப்படி மாறுதுன்னு தெரியல. சொல்றேன். நீங்க தனி மனித ஆட்படாதீங்க. இப்ப என்ன ஈவேரா நீங்க தான் பகுத்தறிவு தந்தைங்கிறீங்க, அவர் மாதிரி சொன்னோம்னா ஏங்க கோச்சுக்கிறீங்க? அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். பகுத்தறிஞ்சு பேசுறேன்ற. ஆமா நான் சொல்றேன், பகுத்தறிவோட இருந்த ஒரு பெரியாரை விட இங்க அறிவுஜீவிகள் யாரும் கிடையாது. அந்த செயல்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். அப்ப ஏங்க மூஞ்சி மாறுது உங்களுக்கு? பெரியார் போல வாழ்ந்தவர் வளர்ந்தவர்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஏன் முகம் போகுது கோணலா? அவனை இவனை சேர்ந்தா வந்தாங்க சார். அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? திமுக உருவான கதை பேசுவோமே. இவர் அந்த அளவுக்கு ஒரு புனித தலைவர்னா எதுக்கு அவங்களை விட்டுட்டு இவங்கள வெளியில வந்தாங்க? அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். என்ன எழவி அது? அவரை திருமணம் செய்து கொண்டார். அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம், கழகத்திலிருந்து வெளியேறினார். திமுக உருவானது. சொல்றத வச்சு
பார்த்தா ஆமாண்டா குண்டா இவன் ஒரு கேவலமான குடும்பம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஈவேரா எல்லாத்தையும் பகுத்தறிந்து பேசணும்னு நினைச்சவருங்க. பெரியாருக்கு எப்பவுமே வந்து ஒரு எதிர்ப்பின் அடையாளம் அவர் ஏதாவது ஒண்ணு வைக்கிறாருன்னா அதுல ஏதோ அவர் ஒரு தவறு கண்டுபிடிச்சிருக்காருன்றது தான் அர்த்தம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? திமுகவே அந்த காலகட்டங்களில் ஓட்டர்ஸ். ஆமா, அதுதான் உண்மை. அண்ணாதுரையோட அறிக்கையே இருக்கு. ஏங்க அண்ணாதுரையோட அறிக்கையே இருக்கு. இது சொல், ஒன்னா சொல்லாத, 2 காரணமும் சொல்லு. அப்பதான் நம்புவாங்க. சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கணிச்சிருப்பாங்க, இன்னாவே கணிச்சிருப்பாங்க. பெரியார நல்லா உள்வாங்க. பெரியார் வந்து தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. பெரியார் சரியான ஒன்றையும் ஆய்வு செய்கிறாரு. அண்ணாதுரையோட அறிக்கை இருக்கு. இத்ததுக்கு அப்புறம் ஈவேராவுடைய அந்த ஐடியாலஜி நமக்கு தேவைப்படும், அது இல்லாம நம்மளால பயணிக்க முடியாதுங்கிறத உணர்ந்திருந்த அண்ணா, கலைஞர் போன்ற நபர்கள் ஈவேராவை ஒரு முகமாக, ஒரு பிம்பமாக தமிழர்கள் மத்தியில் கட்டமைக்க தொடங்கினார்கள். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஏன்னா அந்த பிம்பத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. கொண்டாடுறது காரணமே அவர் சமூக புரட்சி பண்ணாரு. அவர் எந்த புரட்சியும் பண்ணல. ஆமா, பார்த்த உடனே பாடி சொல்றா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? அவர் எந்த புரட்சியும் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு எந்த புரட்சியும் அவர் செய்யல. பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கல அவரு. நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. ஏன்னா அடிமைத்தனம் போராடியவர் இல்லாத ஒண்ணுக்கு எதுக்கு போராடணும்? நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு செட்டு பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு செட்டு சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. திராவிட இயக்கத்தை பற்றி புரிதல் வந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நான் அடிச்சு சொல்றேன், அது பச்சை பொய். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர் தான் பெரியார். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. இந்தியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈவேரா அவர்கள் எழுதியிருக்கிறார். எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு தெரியல இந்த வரலாறு. அவரை நீங்க படிச்சிருந்தீங்கன்னாவே தெரியுங்க. விடுதலை பற்றி எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியா? பத்திரிகையிலே தான் எழுதியிருக்காருங்க இதெல்லாம். அதான் சொல்றேன், முரண்களின் மூட்டை ஈவேரா அவர்கள். ஐயோ பக்கத்துல யாரும் போகாதீங்க, மூல கோளாறு உள்ளவ லூசு பைய. தமிழ் சனியன விட்டு ஒளின்னு சொல்லி எழுதுறாரு. இதெல்லாம் முன்னாடியே நம்ம விவாதங்களை பேசிப்போம். இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. தமிழ் ஒரு காட்டு மிராண்டித்தனமா இருக்குது. அதை நம்ம நல்வழிப்படுத்தணும், சரியான ஒரு பதத்தை இது கொண்டு வரும். கல்லக்கில போடுங்க. தமிழ் சனியன் போல இருக்குது. அதனால இல்ல புரியல என்னங்க இந்த முட்டு கொடுக்கறத நிறுத்துங்க. எழுதின குற்றம்னா குற்றம் தான். ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வசதி காமெடி? தமிழனை போராட வைத்தது திமுக, திராவிடம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. காந்தி இங்க வந்தாரு பாத்தீங்களா? சவுத் ஆப்பிரிக்கால தமிழர்கள் காந்தியக்கு முன்னாடியே அங்க இருந்த வெள்ளையர்களை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள். சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் அரசியல் படுத்தியது ஈவேராவா? திராவிட இயக்கமா? தமிழர்களுக்கு அந்த அறம் இருந்தது, அந்த சிந்தனை இருந்தது. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். வேற எங்கேயா போய் பண்ணிக்க. இந்த கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்து திருடி கொள்வது, அதை தான் சொல்றேன் திருட்டு திராவிடம். திருடுறது எல்லா பண்புகளையும் திராவிடம் என்பது திருடுது. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறீங்க? மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? தமிழர் அடையாளத்துக்குள் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமும் ஒரு கட்சியும் தான் திராவிட இயக்கம், திமுக. சரிங்களா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்ததில்லங்க. தமிழர்களை, குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் தலைமை தாங்கக்கூடியதுதான் திராவிடம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எதிர்க்க, ஆரியத்தை வீழ்த்த, ஆரியம் நம்மை அடிமைப்படுத்த நினைத்த போது திராவிடம் நம்மை காப்பாற்றிய. ஓரளவுக்கு விவரம் எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு திராவிடம் என்பதற்கு உண்மையான அர்த்தம் திருட்டுத்தனம். தாத்தாவை மொத்தமா சோழியை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. டேய் டீசன்டா போ, கத்தாத அண்ணன் கத்தறனா. டேய் இந்தடா, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம்.
இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.